திருச்சி மக்களுக்கு வணக்கம். நம்ம வந்திருக்கிற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு குலாப்பட்டிக்கு வந்திருக்கேன். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் கிரவுண்டு. ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா NICC நடத்தக்கூடிய 20K டோர்னமெண்ட்டு 2 நாள் நடத்துகிறாங்க. மார்ச் மாதம் மந்த் எண்டு 30, 31 இந்த 2 நாள் நடத்துகிறாங்க. மொத்தமாக 16 டீமு, 8 டீம் வந்து ஒரு ஊர் போல்லையும், மற்ற 8 டீம் வந்து செட்டிங் போல்லையும் நடத்துகிறாங்க. பால் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் வெயிட்லெஸ் விக்கி பால். ஸோ ரவுண்ட் ஒன்லேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து எரிச்சு கொடுக்குறாங்க. பேர் உன் பேர்? தர்ஷன். பிரதீபா? பிரதாப். இந்த பையன் கமலேஷ், அஸ்வின், வசந்த், தினேஷ். என்னப்பா? காது. சரி, ரைட். எந்த ஏரியா? செம்ம பெருசாக இருக்குது கப்பெல்லாம். 3 கப்பு, தரமான கப்பு. டே 2க்கு வந்திருக்கோம். டே 2ல் முதல் மேட்ச்சு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா KGF கன்னியாகுமரி வெர்சஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஃப்ரம் திருச்சி. ஸோ டாஸை வின் பண்ணி பேட்டிங் யூஸ் பண்ணிட்டாங்க KGF கன்னியாகுமரி. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பால் யூஸ் பண்ணணும். பவர் பிளே கிடையாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் லிபின் ஜோஷ், நான் ஸ்ட்ரைக்கர் சென்டரில் சஜித் இருக்காங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிஷோர் வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் தட்டி விட்டாருங்க. அலட்சியமாக அடிக்கப்பட்ட 6 முதல் பந்துலேயே மேக்ஸிமம் கொண்டு வராங்க. செகண்ட் ஓவரில் ஃபுல் டாஸ் பால் அவுட் சைட் ஆஃபில் வந்துச்சு. அவுட் சைட் ஆஃப்லேயே தூக்கியிருக்காரு. ஹைட் ஓவர் ஆதித்யன் அங்கே ஃபீல்டர். சிங்கிள் டபுளாக மாறுது. கேட்சுக்கான முயற்சி இருந்துச்சு, சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க. தேர்ட் பால் ஓவரில் பாடியில் பட்டிருக்கு டாட்டு. 4th ஒன் கையை திருவி விட்டார். டாட் பால் சொல்லியிருக்காங்க. லைனுக்குள்ளே வந்திருக்கு பந்து. 5th ஒன் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு, மேலே பட்டிருக்கு, பெருசாக பவுன்ஸ் எடுக்கல. முதல் பால் மேக்ஸிமம் அப்புறமா இழுத்து பிடிச்சி போட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒன் த்ரூதரையும் தூக்க பார்த்துருக்காரு. ஆன் சைடில் கனெக்ஷன், அங்கே டீப்பில் ஃபீல்டர். சிங்கிள் எடுத்து ஓவர முடிகிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் விடாமல் ஆடிருக்காங்க KGF கன்னியாகுமரி. செகண்ட் ஓவர் கிருஷ்ணமூர்த்தி போட வந்திருக்காங்க. முதல் பந்து குட் ஷாட்டுங்க. கன்வென்ஷனல் ஷாட், லாஃப்ட் ஷாட்டு. ரைட் அவே பேட்டுக்கு வந்துச்சு. பேட்டில் இருந்து செம்மையாக பட்டுச்சு. மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு வெளில போயிருக்கு. மேட்சோட முதல் பாலில் எப்படி ஒரு 6 அடிச்சு ஆரம்பிச்சாரோ, செகண்ட் ஓவரில் முதல் பாலையும் 6 அடிச்சு ஆரம்பிச்சிருக்காரு லிபின். செகண்ட் ஒன் குட் ஷாட். அவுட் சைட் ஆஃப்க்கு வந்துச்சு. அவுட் சைட் ஆஃப்லேயே விட்டாங்க. பவுண்டரி விடாமல் தடுக்கணும். அங்கே விஜய் ஃபீல்டர், அவங்க டீமில் ஒரு நல்ல ஃபீல்டர். அவர் 2 எடுக்கிறாங்க. தேர்ட் ஒன் ஐயோ மேலே பட்டிருக்கு. 4th ஒன் குட் ஷாட். மாட்டிக்கிச்சுங்க. பாட்டம் மூட்டு மொரட்டு ஹிட்டு ஃப்ளாட்டாக ஒரு 6ங்க. அதே இடத்துல இன்னொரு 6, செகண்ட் 6 அந்த இடத்துல. 5th ஒன் குட் ஷாட்டுங்க. அடுத்த போராட்ட ஷாட் கமிட்டி கிட்டே போய் விழுந்துருச்சு. நல்ல கேட்சுங்க கமிட்டி கிட்ட. கீப்பர் அப் டு இதோட லாஸ்ட் ஒன் கிருஷ்ணமூர்த்தி டு லிபின். டிஃபென்ஸுக்கு போனாங்க. கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. 6 விட்டு கொடுத்தாலும் லாஸ்ட் ஒன் கேட்டதுக்கு ஒரு டாட்டு போட்டிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29 வித் அவுட் எனி விக்கெட் லாஸ் KGF கன்னியாகுமரி. இங்கே லிபின் அவர் செம்ம ஃபார்மில் இருக்க மாதிரி இருக்காரு. மிடில் ஆஃப் த பேட்டில் லாஃப்ட் ஷாட் நல்லா ஆடுறாரு. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே அபிமன்யு போட வந்திருக்காங்க. சஜித் ஸ்டைக்கில் அவரோட முதல் பந்து தூக்கி விட்டாருங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து வெளியே போய் வாய்ப்பான்னு பார்த்தா கேட்சுக்கான ட்ரை இருந்துச்சு. 6 பேருக்கு. போட்ட 3 ஓவருமே முதல் பந்தே 6 காட்டியிருக்காங்க. 2 ஓவரில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் இருந்த லிபின் அடித்தார். இப்போ சஜித் அவர் கையிலேருந்து ஒரு 6 பார்க்க முடியுது. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அப்படியே தள்ளி விட்டார். திருப்பி தான் விட்டார். 6 போயிடுச்சுங்க. பேக் டு பேக் 2 6. தேர்ட் ஒன் ஓவரில் குட் ஷாட்டாக தெரியுதுங்க. காந்தி தலையை தாண்டி போதான்னு பார்த்தா கையில் விழுந்துருக்கு. ரிவெஞ்ச் விக்கெட்டாக எடுத்திருக்காங்க. 2 6க்கு அப்புறமா இங்கே விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேனாக சஜின்.
ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு பவுலர். திருவி விட்டாரு. ரிஸ்டோர் பார்க்க முடியுது வெட்டந்து. ஓவர் பிச்சுட்டு ஒன்று தெளிவாக ரிஸ்டோர் பண்ண கிஷோர் அங்கே ஃபீல்டர் சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த முதல்ல. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் பாடியில் பட்டிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 42 ரன் அடித்து ஒரு விக்கெட் தான் விட்டுறாங்க இது வரைக்கும் KGF. நெக்ஸ்ட் ஓவர் கிஷோர் படம் வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். சஜின் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து பேட்டில் ஒரு நிற்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிள் ரெடியாக இருந்தனால தர்பால் ஓவரில் ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டர் அண்டனி வேடிக்கை முடிந்தாங்க பார்க்க முடிஞ்சு தலையை தாண்டி போகிற அடுத்த 6. போன பால் வேஸ்ட் ஆகிட் நோ பால். இந்த பால் ஃபீட் பால் ஸ்டெம்ப் லைனில் வந்துச்சு. அவரோட ஸ்டார்ட்டில் தான் இருந்துச்சு. மிஸ் பண்ணியிருக்காரு. கிஷோர் டு லிபின் ஃபுல் டாஸ் பால். ஃபீல்டர் காந்தியா ஐயோ கையில் போட்டு பெரிய கேட்ச் ட்ராப் நடந்திருக்குன்னு சொல்லுவேன். ஆல்ரெடி 5-6 அடிச்சிட்டாரு. 2 ரன்கள். லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் பாலோட தலையில் போய் தட்டினாரு. பாயிண்ட்டுக்கு போயிருக்கு சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் டாஸ் பால் தெளிவாக பட்டுச்சு. ஃபுல் டாஸ் மிடில் ஆஃப் த பேட்டில் டார்னு ஒரு அடி அடிச்சாரு. அசால்ட்டாக அடிச்சாரு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 59. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க KGF. இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு பாபு வந்திருக்காங்க. முதல் பந்து ஸ்விட்ச் காண வச்சு பேட்டில் பட்டிருக்கு. பட் சரியாக படல. சிங்கிள் எடுப்பாங்க இந்த பந்தில். சிங்கிள் டபுளாக மாறுது. செகண்ட் ஒன் கொஞ்சம் லென்த் பிஃபோராக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. குத்தி பம்ப் ஆச்சுன்னா வெளியே போயிடும். நல்ல ஃபீல் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ஃபீல்டால் தடுக்க முடியல. எஃபர்ட் இருந்தாலும் பவுண்ட்ரி போயிருக்கு. தேர்ட் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. அவருக்கு ஷார்ட்டாக ஃப்ளாட் பேட்டிங் நடந்திருக்கு. சிங்கிளுங்க. 4th ஒன் ஷார்ட்டாக போடப்பட்ட வந்து ஆளே இல்லாத பக்கம் தட்டினாரான்னு பார்த்தா அங்கே ஒரு ஃபீல்டர் எதிர்பார்க்கல. ஸ்டெப்பிங் டவுன் த கிரவுண்ட் நல்ல ஸ்டெப்பிங்காக இருக்கும். விக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே விக்கெட் கீப்பர் விஜய். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு நியூ பேட்ஸ்மேன் சுபாஷ் வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் முக்கியமான வந்து ஷார்ட்டாக போடப்பட்ட வந்து அவர் பிடிக்கிற முதல் வந்து தட்டு விட்டாருங்க. 6 போயிடுச்சுங்க. முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. 73 அடிச்சிருக்காங்க. முதல்ல பேட்டிங் முடிச்சு KGF கன்னியாகுமரி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 30-74 தேவை. ஸ்ட்ரைக்கில் விஜய் காந்தி நான் ஸ்ட்ரைக்கர் சென்டரில் தேவராஜ் முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் வந்து நல்ல வேகம் வந்திருக்கு. கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ஓவர் பிச்சுட்டு ஒன்றா இருந்தாலுமே அக்ராஸ் போக பார்த்தாங்க. எதிர்பார்த்த பவுன்ஸ். செகண்ட் ஒன் விட்டு ஐயோ விட்டுருந்தா ஒயிட் போயிருந்துருக்கும். லெக்கம் பேர்கிட்ட உட்காந்தவங்க மேலே பட்டுச்சா பவுண்ட்ரி போகுதா? பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. இங்கே கொஞ்சம் ஆள் மேலே பட்டு கொஞ்சம் ஸ்லோவான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. டவுன் த லெக் வந்த பண்ணி தட்டி விட்டே 4 பண்ணிட்டாங்க. தேர்ட் ஒன் மாட்டிக்கிச்சிங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து ஸ்லாட் ஷாட்டுக்கு போனாங்க. அவர் எடுத்துகிட்டு வரக்கூடிய முதல் 6 இந்த மேட்ச்சில் ஒரு 4 ஒரு 6 10 ரன் டக்குன்னு கொண்டாண்டாங்க இங்கே விஜய். சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து அடுத்த பந்து தேவராஜ் டு விஜய். அடுத்த பந்து ஃப்ளிக்குக்கு போனாங்க. நல்ல பாட்டம் மேனை யூஸ் பண்ணப்பட்ட ஷாட். அது குத்தி எம்பிச்சுன்னா 4 போயிடும். 4 விடாமல் தடுத்துட்டாங்க. சூப்பர். சச்சின் அங்கே டீப்பில் ஃபீல்டர் சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. போன பால் செக் பண்ணிட்டு பவுண்டரி கொடுத்துட்டாங்க. தேவராஜ் டு விஜய். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. வித்தவுட் எனி விக்கெட் லாஸ் இங்கே ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் KGF கன்னியாகுமரிக்காக ஜித்து. முதல் பந்து ஸ்லிங் ஆக்ஷனில் போட்டாருங்க. சரியா பல்ல ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க ஸ்கொயரில். செகண்ட் பால் ஜித்து டு விஜய். புல்லுக்கு போனாங்க. ஃப்ளாட்டாக போனாங்க. சிட்டருங்க. ஐயோ கையில் வந்து கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க இந்த பந்தில். செக்கில் காந்தி ஸ்லோவர் ஒன் குத்துனதுக்கப்புறமா லெக்கட் ராஜ் வெளியே வந்துச்சுங்க வந்து. 4th ஒன் ஜித்து டு காந்தி. சரியா பல்ல சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் விஜய்
ஓ சூப்பர் ஒன்ங்க, வெளியே குத்தி உள்ளே வந்துருச்சு பந்து. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஜித்து டு விஜய். நல்ல வேகமாக வந்துச்சு பந்து, கீப்பர் கைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு போட்டிருக்காரு, பவுண்டரி விடாமல் தடுத்திருக்காருன்னு சொல்லுவேன். நல்ல எக்கனாமிக்கல் ஓவராக போட்டுருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. விக்கெட் விடாமல் ஆடிட்டு இருக்காங்க. ஆல்பின் அவர்கிட்ட முதல் பந்து சரியான லெக் கட்டர் பிஃபோர் லென்த்தில் வச்சு திரும்பினாரு. இங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் பார்க்க முடியுது. பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது ஏகப்பட்ட ப்ரெஷர் போட்டார். போன ஓவர் போட்ட ஜித்து வெறும் 3 ரன்னில் பிடிச்சி போட்டு போயிருந்தார். செகண்ட் பால் ஓவரில் ஆல்பி டு விஜய். ஐயோ, அடுத்த லெக் கட்டர் வேரியேஷன் சாரி அட்டவுன் ஆச்சுங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேறு ஆச்சு. தேர்ட் பால் ஓவரில் பேக் 2 டாட்டு. இதுவும் டாட் ஆயிருக்கு. சூப்பர் பவுலிங், லெக் கட்டர் வேரியேஷன் செம்மையாக போடுறாரு. கன்னியாகுமரி கிரிக்கெட்டர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லெக் கட்டர் நல்லா போடுவாங்க. இப்போ தான் பார்க்குறேன், செம்மையாக இருக்குங்க. பிஃபோரில் இருந்து சூப்பராக திருப்புறாரு. போன பால் வைட்டு ரீபால். இந்த பால் ஸ்டெக்கில் விஜய். அடுத்த பந்து இதுவும் டாட்டா போட்டிருக்காருங்க. தான் மெய்டன் போட்டு போயிடுவாரோ. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் சூப்பர் டெலிவரிங்க, ஸ்டிக்கு மேலே வருது. இந்த ஓவரோட கடைசி பந்து இது வரைக்கும் ஒரு வைடு போயிருக்கு. இதுவும் டாட்டு மேலே பட்டிருக்கு. டாட்டு இது வரைக்கும் ஒரே ரன்னுங்க, அந்த ஒரு வைடு மட்டும்தான். சூப்பர் ஓவர் போட்டு போயிருக்காங்க. ஆல்பின் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18. இது வரைக்கும் ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஸ்கூல் பாய்ஸ் ஃப்ரம் திருச்சி. நெக்ஸ்ட் ஒரு வினோத்தோட வந்துருக்காங்க. ஸ்டேக்கில் கிஷோர், நியூ பேட்ஸ்மேன். முதல் பந்து எக்ஸ்ட்ரா பேஸ், லோ ஃபுல் டாஸ். யாருக்கான முயற்சி லோ ஃபுல் டாஸாக மாறிச்சு, பேஸை கம்மி பண்ணல. செகண்ட் ஒன் வினோத் டு விஜய். 4 பந்துங்க, புல்ல பூந்து வருது. பேட்டை எடுக்கிறதுக்குள்ளே பந்து வேகமாக வருதுன்னு சொல்லுவேன். பேக் டு பேக் 2 டாட்டு. தேர்ட் ஒன் விஜய், வினோத் டு விஜய். சரியா படல, எடுக்கிறாங்க. அடிச்சிருந்தா ரன் அவுட்டாக இருக்கும். கிஷோர் ஸ்ட்ரைக்கை மாற்றிட்டார். ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரைக்கில் கிஷோர். வினோத்துக்கு இந்த அவர் படிக்கணும். ஆமாம், சாமா யாருக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போய் சூப்பராக ஜென்ரேட் பண்ணுறாரு. இப்போ லாஸ்ட் 2 ஓவரை லெக் கட்டர் போட்டு திருப்பினாங்கன்னு பார்த்தா இந்த ஓவர் ஃபுல் பேஸில் இறங்கிட்டு இருக்காங்க. ஒன் நல்ல யாருக்கார் சூப்பர் யாருக்கார் எக்ஸ்ட்ரா பேஸ் வரலாட்டியுமே தெளிவாக யாருக்கார் எக்ஸிக்யூட் பண்ணார். டாட் ஆகிருக்கு. கடைசி பந்து வினோத் ஓவரில் கிஷோர் ஸ்ட்ரைக்கில் லோ ஃபுல் டாஸ் பேஸோட 1 பவுன்ஸில் ஃபில்டர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள். ஓடலங்க, இந்த இடத்துல ரன் அவுட்டாக இருக்கும். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. ஸ்கூல் பாய்ஸ் ஃப்ரம் திருச்சி. அஜின் இந்த ஓவர் போடுறாங்க. போட்ட முதல் பால் பிச்சில் குத்தி ஏற்றிட்டாரு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்களா, அந்த எண்டில் ரன் அவுட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வேலு. செகண்ட் பால் ஓவரில் சூப்பர் லெக் கட்டர் வேரியேஷன், ஸ்லோவர் ஒன் டாட் ஆயிருக்கு. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பேஸ், உடம்பு ஒட்டி வருது. கீப்பர் கைக்கு வந்துருக்கு பந்து. முதல் பால் பிச்சை யூஸ் பண்ணி பிச்சில் குத்தி போட்டார். அடுத்த பால் ஸ்லோவர் ஒன் ஃப்ளோட் பண்ணி போட்டார். அதுக்கடுத்து ஃப்ளாட்டாக போட்டார். இந்த பால் ஸ்லோவர் ஒன் ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆதித்யன். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த மேட்ச்சில் நல்ல எக்ஸ்ட்ரா பேஸ் வந்திருக்கு பந்தில். கடைசி வந்து மேட்ச்சில் தூக்கி உள்ளே போட்டு மேட்சை முடிப்பாங்க. இல்லைங்க, ஓட மாட்டாங்க இந்த பந்துக்கு. டாட்டோட இந்த மேட்சை முடிகிறாங்க. ரவுண்ட் 1 மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கன்னியாகுமரி வெர்சஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஃப்ரம் திருச்சி. கேஜிஎஃப் கன்னியாகுமரி லிபின் ஜோஸோட எக்ஸலண்ட் பேட்டிங் பார்த்தீங்க. ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நாக்கு ஆடி போட்டார். 74 டார்கெட்டை வச்சு அசால்ட்டை லெக் கட்டர் போட்டு மேட்சை முடிச்சிட்டாங்க. நடுவில் போட்ட வினோத் எக்ஸ்ட்ரா பேஸுங்க, வேறு லெவல் பேஸ் போட்டார்.